இன்றைக்கி நிறைய பேரால் நடக்க முடியல, ஓட முடியல, உட்கார முடியல, நிமிர முடியல, குத்த வைக்க முடியல, ஒரு வேலையை செய்யவே முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க எந்த வேலையும் செய்யலைன்னு அர்த்தம். இவங்க நடக்கலை, ஓடலை, உட்காரலை, நிமிரலை, குனியலை, நிமிரலை, வளையலை, இப்படி இவங்க உடல் உழைக்க முடியலைன்னா என்ன அர்த்தம்னா இவங்க உடல் உழைக்கலை, அதனால் இவங்களால முடியலை. அதுதான் அர்த்தம். நீங்கள் உடல் உழைக்கலை. இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் பாருங்கள், என்னால் நடக்க முடியாது, ஓட முடியாது, உடற்பயிற்சி செய்ய முடியாது, ரொம்ப நேரம் அப்படி நிற்க முடியாது, இப்படி குனிய முடியாது, நிமிர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் உழைக்கவே என்னால் முடியாது அப்படின்னா என்ன காரணம்? நீங்கள் உழைக்கலை, அதனால் உங்களால் முடியலை. நீங்கள் உழைக்கணுமா, நடக்கணுமா, ஓடணுமா, சோர்வு இல்லாமல் நடக்க வேண்டுமா, சோர்வு இல்லாமல் ஓட வேண்டுமா, சோர்வு இல்லாமல் உழைக்க வேண்டுமா? அதுக்கு என்ன வழி? சோர்வு இல்லாமல் நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருங்க, அப்போ தான் அது முடியும். நீங்கள் உழைக்கலைங்கிறனால தான் அது உங்களால் முடியலை. நீங்கள் முயற்சி செய்யலைங்கிறனால தான் அது முடியலை. உங்களால் முடியலைன்னு சொல்லிட்டு முயற்சி செய்யாமலே இருக்காங்க. ஏன் முயற்சி செய்யலை? என்னால் முடியலை அப்படிங்கிறாங்க. அப்போது ஏன் முடியலை தெரியுமா? நீங்கள் முயற்சி செய்யலை, அதனால தான் உங்களால் முடியலை. முயற்சி செய்யுங்க, அதற்கான வழி அங்கே தான் இருக்குது. முயற்சி அந்த வழியில் கண்டுபிடிக்கணும். அது எல்லாத்துக்கும் ஒரு நுட்பம் இருக்குது, ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறையை கண்டுபிடிக்கணும். உண்மைகள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ அந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டால் தான் அது உங்களால் முடியும். உண்மைகளை எப்படி தெரிஞ்சிக்க முடியும்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உழைப்பதற்கும் உண்மைகள் இருக்குது, விதிமுறைகள் இருக்குது, நுட்பங்கள் இருக்குது. உழைப்பதற்கும் நுட்பங்கள் இருக்குது. எப்போ சோர்வாக இருக்குது, ஏன் சோர்வாக இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். நேற்று என்ன உணவு சாப்பிட்டோம், இன்றைக்கி என்ன உணவு சாப்பிட்டோம், ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது, சோர்வாக இருக்குது, நல்ல செரிமானமாகி கழிவுகள்லாம் வெளியே போச்சுதா, இப்படி நிறைய ஆராய்ச்சி அங்கே நடக்கும். நீங்கள் உழைப்பதற்காக முயற்சி பண்ணும்போது நிறைய ஆராய்ச்சி. என்ன சாப்பிட்டோம், அந்த உணவின் தன்மை என்ன, அது நல்ல உணவா கெட்ட உணவா, அப்போ தான் அதெல்லாம் பார்ப்போம். ஓஹோ, நாம் ஏன் உழைக்க முடியல, அதுக்கு இந்த உணவு காரணமாக இருக்குமா, அல்லது நேற்று நாம் சாப்பிட்ட இந்த உணவு காரணமாக இருக்குமா, அல்லது நேற்று நாம் நடந்து கொண்ட விதம், நமது வீட்டில் உள்ளவர்களிடம் நாம் கணவனிடம் நடந்து கொண்ட விதம், மனைவியிடம் நடந்து கொண்ட விதம், மனைவியிடம் சண்டை போட்ட அது சண்டை போட்டு கெட்ட வார்த்தை போட்டோம், அது ஒரு காரணமாக இருக்குமா, இப்படி அல்லது மனைவி நம்மக்கிட்ட கோவிச்சு நடந்துக்கிட்டாங்க, அல்லது அடித்தாங்க, திட்டினாங்க, இது ஒரு காரணமாக இருக்குமா, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி நடக்கும். நீங்கள் முயற்சி பண்ணும்போது தான் அந்த ஒரு பின்னடைவு ஏற்படும் போது அந்த பின்னடைவுக்கு என்ன காரணம். சில நேரங்களில் ரொம்ப முன்னடைவு, நல்ல வேகமாக முன்னேற்றம் நடக்கும். இந்த முன்னேற்றத்துக்கு என்ன காரணம்? அன்னைக்கு ஒரு பின்னடைவு, சோர்வு ஏற்பட்டுச்சு. இன்றைக்கி பார்த்தா நம்ம மனநிலை இப்படி இருக்குது, இன்றைக்கி நல்ல உற்சாகமாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன காரணம்? அப்போ அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு அதுதான் காரணம். அப்போ இதுதான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சி ஏற்படும். அந்த நுட்பங்கள் அப்போ தான் உண்மையை கண்டுபிடி. அப்போ இதை பண்ணால் இது நடக்கும், இதை பண்ணால் நமக்கு உற்சாகம் வரும், எதை பண்ணால் நமக்கு உற்சாகம் வராது, அதை பண்ணாக்கா நமக்கு உற்சாகம் வராது, இதை பண்ணாக்கா உழைப்பதற்கான உற்சாகம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று முடியலைன்னு சொல்கிறீங்களா, முயற்சி பண்ணலை, அதனால தான் உங்களுக்கு அது முடியலை. முயற்சி பண்ணால் தான் அந்த முடியும் அப்படிங்கிற பாருங்கன்னா உண்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி செஞ்சால் அது முடியும் என்பதற்கான உண்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். முடியலைன்னு சொல்லாதீங்க. முயற்சி பண்ணாதனால தான் உங்களுக்கு முடியலை. முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு செயல் முடிவதற்கான, என்னால் முடியும் என்று சொல்வதற்கான உண்மைகள் உங்கள் கண்ணுக்கு தெரிய வரும், நுட்பங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அந்த நுட்பங்களை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதனால் எதுவும் என்னால் செய்யாமலே என்னால் முடியலைங்கிறது, என்னால் முடியாதுன்னே நினச்சிக்கிறது. ஒரு விஷயத்தை செய்யாமலே என்னால் முடியாது, அது என்னால் முடியாது நினச்சி பார்ப்பாங்க, கற்பனை செஞ்சு பார்ப்பாங்க. இது நம்மளால் முடியுமா அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க. ஓ, இது நம்மளால் முடியாது. ஒரு முயற்சி பண்ணாமலே இவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. முயற்சிங்கிறது என்னவாக இருக்குன்னா ஒரு கற்பனை தான். கற்பனை பண்ணி பார்க்குறாங்க, இந்த செயலை நம்மளால் செய்ய முடியுமா, முடியாது. அப்போ இவங்க வேண்டாம், பின்வாங்கிடுறாங்க. அதனால் முயற்சி பண்ணி பார்த்து முடியுமா முடியலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் ஒரு கருத்தை சொல்லுங்கள். முயற்சி பண்ணீங்க, ஏன் முடியலைங்கிறது தெரியும். அதில் முயற்சி பண்ணி முடியலைன்னு நினச்ச ஒரு விஷயம் ரொம்ப வருஷமாகவே முடியலைன்னு நினச்சிருப்பீங்க. அப்புறம் முயற்சி பண்ணி பார்த்தா அடாடா, இவ்வளோ வருஷத்தை வீணடிச்சிட்டோமே, நம்ம அப்போவே இந்த முயற்சி பண்ணியிருந்தால் நம்ம எங்கேயோ போயிட்டு இருந்தோமே அப்படின்ட்டு. அதனால் எதையும் முயற்சி பண்ணாமல் ஒரு முடிவுக்கு வராதிங்க. முயற்சி செய்து பார்க்காமல் ஒரு முடிவுக்கு வராதீர்கள். நீங்கள் ஒரு முடிவுக்கு வருகிறீர்கள், ஒரு முடிவு எடுக்கிறீர்கள் என்றால் அது முயற்சியை அடிப்படையாக கொண்டு தான் இருக்க வேண்டுமே தவிர சும்மா உட்காந்துட்டு கற்பனை செஞ்சுக்கிட்டு இது என்னால் முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராதிங்க. உங்களால் முடியுமா முடியாது என்பதை அனுபவபூர்வமாக நீங்கள் அந்த முடிவுகளை தேர்ந்தெடுங்கள். முயற்சி செய்து பார்த்துட்டு
அப்புறமா அது உங்களுக்கு முடியாதா முடியுமா என்பதை சொல்லுங்கள். முயற்சி பண்ணாமலேயே நீங்கள் ஒரு முடிவுக்கு வராதீங்க. சும்மா உட்காந்துட்டு கற்பனை செஞ்சுக்கிட்டே இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் என்ன முடியும் எது முடியாது என்பது தெரிய வரும். குழப்பம் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும், நகர முடியும். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் குழப்பம் இல்லாமல் நகர முடியும். முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு முயற்சியே பண்ணாமல் முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சவங்க தான் இங்கே நிறைய பேர். நம்மளால் முடியவே முடியாதுன்னு நினச்ச ஒரு விஷயம் கூட முயற்சி பண்ணும்போது தான் தெரியும் அது எப்படி அந்த செயல் முடியும் என்று சொல்ல முடிகிறது. இது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. முடியவே முடியாதுன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. என்னால் இது முடியவே முடியாதுன்னு நினச்சிட்டு முயற்சியே பண்ணாமல் நீங்கள் கைவிட்ட ஒரு விஷயம். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப வருஷமாக நீங்கள் அப்படியே முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த முயற்சியை எடுக்காமலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கடந்து வந்திருப்பீங்க. பல வருடங்கள் கடந்து வந்த பிறகு சரி முயற்சித்து பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணும்போது தான் தெரியும், அடடா நம்ம இவ்வளோ வருஷம் வீணடிச்சிட்டோமே அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அப்போவே இந்த முயற்சி பண்ணியிருந்தால் இவ்வளோ வருடங்களில் எவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை நாம் சந்திச்சிருக்கலாமே. அது எப்படி சாத்தியமாக்குவது என்பது நமது மூளைக்கு தான் தெரியும். முயற்சி பண்ணால் தான் நமது மூளை அதற்கான உண்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். உண்மை என்பது ஒரு செயலை எப்படி சாத்தியமாக்குவது என்பது நமது மூளைக்கு தெரியும். எவ்வளோ பெரிய வேலை செய்து நமது மூளை சாதாரணமாக நினைக்காதீங்க. எவ்வளோ பெரிய வேலைகளை செய்து ஒரு இதயத்தை இயங்க வைக்கிறது, நிர்வகிக்கிறது, உடல் உள்ளுறுப்புகளை நிர்வகிக்கிறது. அதற்கு எவ்வளோ ஆற்றல் இருக்கும், அதை அளவிடவே முடியாது. அவ்வளோ திறமை மிகுந்த ஒரு மூளையால் முடியாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குதா என்ன? எந்த ஒரு விஷயத்தையும் அது எப்படி முடிக்கணுங்கிறது அதுக்கு தெரியும். அதனால் நீங்கள் முடியாதுன்னு நீங்கள் சொல்லிடாதீங்க. முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணிங்கன்னா நம்முடைய மூளை எப்பேற்பட்ட திறன் மிகுந்தது. அந்த மூளையானது ஒரு செயலை எப்படி முடிக்கணும் அதற்கான விதிமுறைகள் அது உங்களுக்கு சொல்லும். இப்போ வரைக்கும் நீங்கள் முடியாதுன்னு நினச்ச ஒரு விஷயத்தை அது உங்களுக்கு முடித்து காட்டும். முடித்து பார்த்தியே அதற்கான உண்மைகளை இப்படி போ, அப்படி போ, இப்படி போகாத, இப்படி போனால் உனக்கு பிரச்சனை, இந்த மாதிரி வழியை மாற்று, ரூட்டை மாற்று, முயற்சிகளை வேறு மாதிரி கொஞ்சம் ஓய்விடு, அப்புறம் கொஞ்சம் பின்னுக்கு திரும்பி பாரு, கொஞ்சம் நேரம் ஒரு நாளைக்கு சும்மா இரு, அப்புறம் அடுத்த நாளில் முயற்சி பண்ணு, நீ இப்போ இந்த வழியில் போ, அந்த வழியில் போ அப்படின்னு சொல்லிவிட்டு அது உங்களுக்கு சாத்தியப்படுத்தி கொடுக்கும். அந்த வெற்றியை உங்களுக்கு சாத்தியப்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதிர்பாராத ஒன்றை உங்கள் கைகளில் கொடுக்கும். அதனால் எதுவுமே நீங்கள் முயற்சி பண்ணாமல் ஒரு முடிவுக்கு வரவே வராதீங்க. முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும் உங்களுடைய மூளை எப்படிப்பட்ட செயல்திறன் மிகுந்தது அப்படின்னு. ஏன்னா மூளை எவ்வளோ பெரிய வேலைகளை செய்யுது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் 5 வருஷம் 6 வருஷம் இந்த MBBS படிக்கிறாங்க. அந்த மூளை எப்படியெல்லாம் வேலை செய்யுது, உடம்பு எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படி இருந்தால் கூட அவங்களால அந்த உடம்பு வேலை செய்கிறது, மூளை வேலை செய்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் லட்ச வருஷங்கள் ஆராய்ச்சி பண்ணால் கூட மூளையின் செயல்திறனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு செயல்திறன் மிகுந்தது. அப்படிப்பட்ட மூளையை உங்கள் தலையில் வச்சுக்கிட்டு முயற்சியை பண்ணாமலே என்னால் முடியாது, அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சலிச்சுக்கிறது, அதெல்லாம் எவ்வளோ பெரிய அவமரியாதை. உங்கள் தலையில் இருக்கிற மூளைக்கு நீங்கள் கொடுக்குற எவ்வளோ பெரிய அவமரியாதை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் முயற்சி பண்ண முடியாமைக்கு என்ன காரணம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் அது முயற்சி பண்ணால் ஜெயிச்சிடலான்னு நினைக்காதீங்க. மூளை ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிறது, மூளை ஏன் முயற்சி செய்வதற்கான ஆர்வத்தை தரமாட்டேன்னு என்கிறது, மூளை ஏன் சோர்வடைந்து போகிறது, மூளைக்கு ஏன் அந்த நம்பிக்கை இல்லை, எவ்வளோ பெரிய செயல்திறன் மிகுந்த அந்த மூளைக்கு கூட ஏன் நம்பிக்கை வர மாட்டேங்குது, இது முடியும். அது எவ்வளோ பெரிய செயல்திறன் மிகுந்தது. மூளைங்கிறது ரொம்ப ஆற்றல் மிகுந்தது, ரொம்ப அதுக்கு நிறையா திறன் இருக்குது. அதோட ஆற்றலுக்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட மூளையாலேயே அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஒரு செயலை செய்வதற்கான நம்பிக்கை அந்த மூளைக்கு ஏன் வரமாட்டேங்குது, சோர்ந்து ஏன் போகுது, நம்பிக்கை இல்லாமல் ஏன் போகுது, அதுக்கான ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சி அந்த தடைகளை கண்டுபிடிக்கணும். மூளை ஊக்கமாக செயல்படுவதற்கு இங்கே இருக்கிற தடைகளை கண்டுபிடிக்கணும். அது உணவில் இருக்கலாம். நம்ம இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டாக்கா மூளை மழுங்கிடும். ஆற்றல் மிகுந்த மூளை கூட சோர்ந்து போய்விடும், நம்பிக்கை இழந்துவிடும். நம்மளால் முடியாது அப்படின்ட்டு அதுவே சொல்லலாம். என்னால் முடியாதுப்பா, நீ என் மேலே நம்பிக்கை வச்சானா என்னால் முடியாது. ஏன்னா நீ திங்கிறதெல்லாம் இட்லி, பூரி, பொங்கல், தோசையாக இருக்குது, பிரியாணி, மாமிச உணவுலாம் இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட்டுட்டு என்னால் முடியாது, கண்டிப்பாக நீ வேறு யாராவது பார்த்துக்கோ அப்படின்னு அது கை விரிச்சிடும். அப்புறம் தண்ணி அடிக்கிற, உனக்கு நல்ல பழக்கமே இல்லை, மனுஷங்களையும் நீ மதிக்க மாட்டேங்கிற, எல்லாத்தையும் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுற, இப்படிப்பட்ட பண்பு உங்ககிட்ட இருக்குது, அதனால் என்னால் முடியாது
நீ வேறு எதுனா வழி இருந்தால் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மூளை என்ன பண்ணும், பின்வாங்கிடும். தன்னுடைய திறனை வெளிப்படுத்தாது. அதனால் அந்த மூளை தனது திறனை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடணும், அதுக்கு தகுந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரியான நல்ல பண்புகள் இருக்கணும். இது எல்லாம் இருந்தால் தான் அந்த மூளை சிறப்பாக வேலை செய்யும். ஆஹா சூப்பர், அதோட திறமையை வெளியே கொண்டு வர முடியும். அந்த மூளையின் திறமையை, ஆற்றல் மிகுந்த அளப்பரிய, அதாவது அளவிடவே முடியாது அப்பேற்பட்ட திறமையை நீங்கள் அதிலேருந்து உங்களுக்கு தேவையான கொஞ்சத்தை தான் நீங்கள் பெறுறீங்க. மூளையின் ஒட்டுமொத்த திறமையை நீங்கள் பெற முடியாது. ஆனால் கொஞ்சம் எந்த அளவுக்கு பெறுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் திறமையை அதிகரிக்க முடியும். அப்படின்னா அதுக்கு தகுந்த பழக்க வழக்கம் உங்கள்கிட்ட இருக்கணும், பண்புகள் இருக்கணும், நல்ல பண்புகள் இருக்கணும், மற்றவங்கள மதிக்கணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும். அப்போல்லாம் சாப்பிட்டா தான் அந்த மூளை அது உங்கள் மேலே ஒரு மரியாதை வச்சு இவனுக்காக நம்ம எதாவது செய்யணும், இவளுக்காக நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உங்களுக்காக ஏதாவது தன்னுடைய திறனை அது பயன்படுத்தி உங்களை வழிநடத்தும். வழிநடத்தும். இந்த வழியில் போ, அந்த வழியில் போ, அப்படி போனால் ஜெயிச்சிடலாம், இப்படி போனால் ஜெயிச்சிடலாம், பதட்டப்படாத, பொறுமையாக இரு, அவசரப்படாத அப்படின்னு சொல்லி இப்போ செயல்படு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அற்புதமாக வழிநடத்தும். அதனால் மூளையின் திறனை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். முயற்சி செய்யாமலே ஒரு முடிவுக்கு வராதீங்க. முயற்சி செய்ய முடியவில்லை என்னால், முயற்சி செய்தால் கூட என்னால் முடியவில்லை என்றால் நீங்கள் உங்கள் மூளையின் செயல்பாட்டுக்கு எதிராக ஏதாவது செயலை செய்வீங்க. நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க, நல்ல பழக்க வழக்கத்தை கடைபிடிங்க. இதெல்லாம் கடைபிடித்தா மூளையோட செயல்திறன் அப்படி அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது தனது திறனை வெளிப்படுத்த ஆரம்பித்துவிடும். உங்களை வெற்றியை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். மூளைக்கு பயங்கர ஆற்றல் இருக்குது, அது தெரியும். எவ்வளோ பெரிய வேலைகளை அவள் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதயம், சிறுநீரகம் எல்லாத்தையும் செயல்திறன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட மூளையை வச்சுக்கிட்டு என்னால் முடியலை, முயற்சி பண்ணவே என்னால் முடியலை, எனக்கு நம்பிக்கையே இல்லை, என்னால் முடியுங்கிற அந்த நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறதுக்கு அப்போ ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நீங்கள் சாப்பிட்ற உணவாக இருக்கலாம். இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, நீங்கள் தாய்மொழியில் உங்கள் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். தாய்மொழியில் இல்லாமல் பிற மொழி ஆதிக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா, மக்களுடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மூளையின் செயல்திறன் குறைந்து விடும், பின்வாங்க அதுக்கு முடியலைன்னு சொல்லிடுறேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அதுக்கு எவ்வளோ பெரிய செயல்திறன், ரொம்ப ஆற்றல் இருக்குது. ஆனால் அதுக்கு சில நேர்மையான வழிமுறைகள் இருந்தால் மட்டும்தான் அது தனது ஆற்றலை வெளிப்படுத்தும். அப்போ தாய்மொழியில் கல்வி கற்காமல் அந்நிய மொழியில் கல்வி கற்கிறது, அப்புறம் வாழ்வது, தொழில் செய்வது, அந்நிய மொழியில் தொழில் செய்வது, அந்நிய மொழியில் வாழ்வது, பேசுவது, அந்நிய மொழி கலந்து பேசுவது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா மூளையோட செயல்திறன் குறைஞ்சி போயிடும். அதனால் நம்மளால் முயற்சி பண்ண முடியலை, என்னால் முயற்சியே பண்ண முடியல, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு என்ன காரணம்னா மூளை தான் சொல்லுது, நீங்கள் சொல்லலை. உங்களுடைய மூளை தான் என்னால் முடியாதுன்னு சொல்லுது. ஆனால் அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்களோ அதெல்லாம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட மூளையே என்ன சொல்லுதுன்னா என்னால் முடியாதுன்னு சொல்லுது. உங்கள் வாய் மூலமாக அது சொல்லுது, நீங்கள் சொல்லலை, உங்கள் வாய் தான் சொல்லுது என்னால் முடியாது, முயற்சி என்னால் பண்ண முடியாது, முயற்சி பண்ணால் இதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது, என்னால் முடியாதுன்னு எது சொல்லுது? உங்கள் மூளை தான் சொல்லுது. ஏன் சொல்லுது? அதுக்கான காரணத்தை கண்டுபிடிங்க. நீங்கள் சாப்பிட்ற உணவு அது ஒரு காரணமாக இருக்கும். உங்களுடைய பழக்க வழக்கம், உங்களுடைய உறவு முறைகள், நல்லவர்களோடு பழகுங்க, நல்ல பண்புடையவர்களோடு பழகுங்க, நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. அது மாதிரி தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும். தாய்மொழி பற்று என்பது தேவை. தாய்மொழி பற்று இருக்கணும், தாய்மொழியில் தொழில் செய்யணும், தாய்மொழியில் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், தாய்மொழியை பேசி வாழ வேண்டும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் மூளை சிறப்பாக வேலை செய்யும். அதைத்தான் கேட்குது. அதுக்கு என்ன பிடிக்கும் அதை பாருங்கள். மூளைக்கு என்ன பிடிக்கும், அதுக்கு பிடித்தமானதை இதை கொடுத்தால்தான் அது சிறப்பாக வேலை செய்யும். அதுக்கு எதிரானதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு அது வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் அந்த வேலைக்கெல்லாம் அது பணியாது. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடும். நீங்கள் கண்ட உணவுலையும் சாப்பிடுவீங்க, இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு சாப்பிடுவீங்க, உங்கள் பழக்க வழக்கமே சரியாக இருக்காது, யாரையும் மதிக்க மாட்டீங்க, ஒரு ஒழுங்கு கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, கண்ட மொழியில் பேசுவீங்க, தாய்மொழியை விட்டு கொடுத்துருவீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அப்போ மூளை என்ன பண்ணும், என்னால் முடியாதுப்பா, நான் பின்வாங்கிறேன், நான் போகிறேன், என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை கால்கள்லாம் என்ன பண்ணுறோம், விழுந்துடும். ஒழுங்க வேலை செய்யாது, கை கால்கள் வேலை செய்யாது, உடம்பு வேலை செய்யாது, ஒன்றுமே வேலை செய்யாது. அப்படி அந்த மாதிரி கடைசியாக நோய் தான் சாகணும், வேறு வழி இல்லை.